பூதமும் அடங்காத மனைவியும். முன்னொரு காலத்துல சாந்தையா அப்படின்னு ஒரு தையல் கடைக்காரர் இருந்தாரு. அவருக்கு 2 பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒன்னு அவருடைய வறுமை, இன்னொன்னு அவருடைய மனைவி சந்திரா. சாந்தையா எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் அவனுடைய மனைவி சந்திராவுக்கு பத்தவே இல்ல. ஏதாவது சொல்லி தினமும் சாந்தையாவை திட்டிக்கொண்டே இருப்பாள். சாந்தையாவும் ஒரு நாள் கூட விடாம தினமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனாலும் அதுல குறை கண்டுபிடிச்சு சந்திரா திட்டுவாள். சாந்தையாவா ரொம்ப அன்பான ஒரு ஆளு. அதனால தன் மனைவி என்ன திட்டினாலும் மறுபேச்சே பேசாம அவ திட்டுறது எல்லாத்தையும் பொறுத்து போவான். இங்க பாருங்க, என்ன நேத்து 5 ரூபா தான் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஒழுங்கா தச்சு தினமும் நிறைய காசு கொண்டுட்டு வந்து கொடுங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு சமைச்சு போட முடியும். நீங்க குடுக்கற காசுக்கு நான் இவ்வளவு வீட்டு வேலை பாக்குறதே பெரிய விஷயம். இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையையும் பாத்துட்டு இருக்கேன். அட என்ன சந்திரா, நானும் நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச வர சம்பாதித்து கொடுக்கறேன். நீ என்னடானா இப்படி பேசுறியே? அப்படித்தான் பேசுவேன். பக்கத்து வீட்டு பூர்ணிலாம் எவ்வளவு நகை வச்சிருக்கா, எவ்வளவு புடவை வச்சிருக்கா தெரியுமா? எல்லாம் அவ கணவன் சம்பாதித்தது தான். எனக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் நல்ல பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணிருக்கணும். என்னோட தலையெழுத்து உங்ககிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டு தினமும் ஒரே ரோதனையா இருக்கு. அப்படி சொல்லாத சந்திரா, நானும் உனக்கு நகை, துணிமணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம தகுதிக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும். வீட்லயே சும்மா உட்கார்ந்திருக்காம போய் நல்ல சம்பாதிக்கிற வழிய பாருங்க. சரி சந்திரா, நீ சொன்ன மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க பாக்குறேன். இப்படி சாந்தையா இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்க உழைச்சாரு. ஆனா என்ன பண்ணினாலும் சந்திராவுக்கு பத்தல. இல்லனாலும் வேற ஏதாவது புது காரணம் சொல்லி சாந்தையாவை திட்டிக் கொண்டே இருந்தா. சந்திரா ஒரு சோம்பேறி பொண்ணா இருந்தா. அவளுக்கு வீட்டு வெளியில உட்காந்து மற்ற வீடுகள்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் முழு நேர வேலையா இருந்துச்சு. தினமும் சாந்தையா ஏதாவது திட்டு வாங்கிக்கிட்டே வேலைக்கு போவாரு. அடச்சே, நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் இந்த சந்திராவுக்கு போதவே மாட்டேங்குது. ஒரு நாள் பணம் கம்மியா கொண்டுட்டு போனா கூட அன்னைக்கு ரொம்ப ரொம்ப திட்டுறா. வீட்டு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்றா. எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. வீட்டுல இருக்கவே பிடிக்கல. சந்திராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல. அவ தொல்லை தாங்கவே முடியல. அவ மட்டும் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போனா நல்லா இருக்கும். நானாவது நிம்மதியா இருப்பேன். இப்படி தினமும் சாந்தையா புலம்பிக்கிட்டே வேலைய பார்ப்பாரு. வழக்கம் போல வீட்டுக்கு வருவாரு. சந்திரா, இன்னைக்கு நான் 15 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். இந்தா, இத வச்சுக்கோ. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. அதெல்லாம் அங்கதான் எடுத்து வச்சிருக்கேன். போய் போட்டு சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு சந்திரா வழக்கமா உட்கார்ற இடத்துக்கு போயிட்டா. இங்க சாந்தையா சாப்பிட்ட உட்காந்தா. ஆனா அங்க வெறும் கஞ்சி தான் இருந்தது. அடடே, என்ன இன்னைக்கு வெறும் கஞ்சிய வச்சிருக்கா? என்ன சந்திரா இது? டெய்லி நீ கஞ்சி மட்டுமே செய்யற. ஒரு காய்கறி கூட நீ செய்யவே இல்லையே. நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு நம்ம நல்லாவே சாப்பிடலாமே. ஏன் தினமும் எதுவுமே சமைக்க மாட்ற? ஆஹா, நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா பணத்தையும் அழிக்கணுமா? போதும் போதும், உங்களுக்கு இந்த கஞ்சியே அதிகம்தான். ஒழுங்கா இந்த கஞ்சிய குடிச்சிட்டு திரும்ப போய் உங்க வேலைய பாருங்க. என்னால இவ்வளவுதான் சமைக்க முடியும். சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்ல கிளம்பி போங்க. சந்திரா சாந்தையாவுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட போடாம ரொம்ப கொடுமைப்படுத்தினா. சாந்தையாவோட வாழ்க்கை இப்படியே ரொம்ப சோகமா போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வழக்கம் போல சந்திரா கிட்ட திட்டு வாங்கிட்டு சாந்தையா கடைக்கு போனாரு. ஐயோ, நான் எதுக்கு இவ்வளவு உழைக்கிறோனோ தெரியலையே. சந்திரா நம்ம என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்றா. திட்டிக்கிட்டே வேற இருக்கா.
நாள் முழுக்க கால் வலியோட அவ்வளவு வேலையையும் பார்க்கறோம். ஆனாலும் ஒரு நிம்மதியான நல்ல சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கல. இந்த சந்திரா கத்துறதுனால தலைவலி தான் வருது. சத்தம் இல்லாம ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. கடவுளே, இந்த சந்திராவை எங்கேயாவது மறைய வையுங்க. நான் நிம்மதியா இருக்கணும். என்னால முடியல. இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான் சாந்தையா. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. சாந்தையா சுத்தி முத்தி பாக்குறான். அவன் கண்ணுக்கு அங்க எதுவுமே தெரியல. என்னடா இது? எந்த ஆளும் இல்ல, ஆனா சிரிப்பு சத்தம் மட்டும் கேக்குதே. இது என்னன்னு தெரியலையே. நம்ம பொண்டாட்டி தான் நம்மள கஷ்டப்படுத்தி தலைவலி வர வைக்கிறானா? இது ஏதோ புதுசா இருக்கே. அட, யாருப்பா நீங்க? யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து சொல்லுங்க. என்ன சாந்தையா, நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? ஆமா, யார் நீங்க? எதுவா இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசுங்க. சாந்தையா இப்படி சொன்ன உடனே அங்க பெரிய ஒரு பூதம் வந்துச்சு. என்ன சாந்தையா, நான் தான் பேசுனேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஐயோ, தெரியுது. யார் நீ? நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை விட்டுரு. என்னை கொன்னுறாத. நான் ஒன்னும் உன்னை கொல்ல வரல சாந்தையா. உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். அப்படியா? நீ எப்படி எனக்கு நல்லது பண்ணுவ? உன்னோட குரலை கேட்டாவே இவ்ளோ பயமா இருக்கு. நீ எனக்கு நல்லது பண்ண வந்தியா? அவ்வளவுதானே. இப்ப பாரு. நான் தினமும் இங்க நீ உன் பொண்டாட்டிய பத்தி புலம்புறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பாவம் நீ. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உன்னைய உன் பொண்டாட்டி எவ்வளவு கொடுமைப்படுத்துறான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இங்க வந்து உனக்கு 3 வரங்கள் தரலாம்னு நினைச்சேன். இந்த 3 வரங்கள்ல நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அப்படியா? உண்மையாவா? நான் என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஆமா, உனக்கு நான் 3 வரங்கள் கொடுக்கறேன். நீ இதுல உனக்கு என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அது சரி. அதுக்கு பதிலா நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணுமா? என்கிட்ட கொடுக்க ஒன்னும் இல்லையே. ஆ, அதுக்கு பதிலா நீ ஒன்னு எனக்கு தரணும். நீ எப்ப இந்த 3 வரங்களையும் கேட்டு முடிக்கிறியோ அன்னையில இருந்து 7 வருஷம் கழிச்சு நீ உன்னுடைய ஆன்மாவை எனக்கு தரணும். என்னது? ஆன்மாவை தரணுமா? அப்படின்னா என் உயிரே போயிடுமே. அப்ப 7 வருஷம்தான் என்னால வாழ முடியுமா? அப்படின்னா எனக்கு இந்த வரங்கள் எல்லாம் வேணாம். அப்ப நீ உன் வாழ்நாள் முழுக்க இப்படி உன்னோட பொண்டாட்டி தொல்லையிலையும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டுதான் இருக்க போறியா? அதுக்கு நீ 7 வருஷம் வாழ்ந்தாலும் நல்ல சந்தோஷமா நிம்மதியா வாழலாமே. 7 வருஷம்ன்றது ஒன்னும் சின்ன காலம் இல்லையே. 7 வருஷம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குல்ல. யோசிச்சு பாரு. இந்த வாய்ப்பை தவற விடாத. சரி, அப்ப நான் என்னுடைய முதல் வரத்தை கேட்கறேன். எனக்கு ஒரு தட்டு நிறைய நல்ல பிரியாணியும் சுவையான இனிப்புகளும் சமோசா எல்லாமே வேணும். நான் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அவ்வளவுதானா? இதோ எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. சொல்லியதும் போதும். அவன் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒரே நொடியில அவன் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்துருச்சு. சாந்தையா அவனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல உணவா சாப்பிடுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டிருக்க போல. சரி, உன்னுடைய 2வது வரத்தை கேளு. 2வது வரம் என்னன்னா, என்னுடைய மனைவிய நீ மறைய வச்சிரு. அவ இருந்தா என்னால நிம்மதியாக இருக்க முடியல. திட்டிக்கிட்டே இருக்கா. இதோ மறைய வச்சிட்டேன். நீ போய் உன் வீட்டுல பாரு. இப்படி சொன்ன உடனே சாந்தையாவும் வேகமா ஓடி போய் பார்க்கறான். தன் மனைவி வழக்கமா உட்கார சேர்லையும் வீட்டுக்கு வெளியிலயும் அவளை காணோம். வீடு முழுக்க பார்க்கறான். எந்த இடத்துலயும் அவன் மனைவிய காணோம். அப்பாடா, சந்திரா அந்த பூதம் சொன்ன மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் அவன் நிம்மதியா தூங்கி போறான். எந்திரிச்சு வழக்கம் போல சந்திராவை பார்க்கிறான். அப்பத்தான் அவனுக்கு உண்மை புரியுது, சந்திரா மறைஞ்சு போயிட்டான்னு.
அப்போ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் தன் மனைவி தன்னை புரிஞ்சுக்காம இருந்தாலும் அவ இல்லாம இருக்கிறது சாந்தையாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தான் பண்ணுனது தப்புன்னு சந்திரா திரும்ப பழையபடி வரணும் அப்படின்னு இந்த சாந்தையா நினைக்கிறான். அதனால சாந்தையா வேகமாக கடைக்கு போறான். என்ன சாந்தையா நிம்மதியா தூங்குன போல. உன் மனைவிய மறைய வச்சதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த 3வது வரம் என்ன நினைக்கிறீளே? அந்த 3வது வரம் என் மனைவியை நீ திரும்ப கொண்டுட்டு வரணும். ஏன்னா என் மனைவி என்னதான் கத்தினாலும் சண்டை போட்டாலும் அவ இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால என் மனைவியை பழையபடி கொண்டுட்டு வந்துரு. அதுவே எனக்கு போதும். நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நீ உன்னோட மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க. பழையபடி உன்னோட மனைவியே கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் பாரு. அப்புறம் சாந்தையா, இப்போ உன்னுடைய 3 வரங்களும் முடிஞ்சிடுச்சு. நான் போறேன். இன்னையிலிருந்து 7 வருடங்களுக்கு அப்புறம் நான் வருவேன். அப்ப நீ உன்னுடைய ஆன்மாவை எனக்கு கொடுக்கணும். இப்படி சொல்லிட்டு பூதம் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுச்சு. சாந்தையாவோ திரும்ப வேக வேகமா போய் வீட்டை பாக்குறான். அவங்க வீட்டுல சந்திரா இருந்தா. ஆனா அவ அழுதுகிட்டே இருந்தாள். என்ன சந்திரா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்காம இவ்வளோ நாளா ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். இப்போ நான் கொஞ்ச நேரம் இல்லாம போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அடுத்தவங்கள பார்த்து உங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட நான் கொடுக்கல. இனிமேல் நீங்க எப்போதும் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிங்க. நம்ம இருக்கிறத வச்சு நல்லபடியா வாழ்வோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்திரா, நீ எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட. அன்னையிலிருந்து சந்திரா நல்ல சுவையான உணவுகளா சாந்தையாவுக்கு சமைச்சு கொடுத்தா. நல்ல அன்பா பேசினா. அதனால சாந்தையாவும் ரொம்ப சந்தோஷமா வேலைய பார்த்தான். சீக்கிரமா நல்லபடியா சம்பாரிச்சு அவங்க பெரிய வீடு கட்டுனாங்க. சந்திரா சாந்தையா 2 பேருமே இப்ப ரொம்ப அன்பாவும் ரொம்ப பாசமாவும் சந்தோஷமாவும் இருந்துட்டு இருந்தாங்க. இப்படியே 7 வருடங்களும் போச்சு. சாந்தையாவுக்கு அந்த பூதம் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அடடா, இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி சாகிறது? நம்ம போயிட்டா சந்திரா ரொம்ப வருத்தப்படுவாளேன்னு அவனுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பூதம் அவனை சூழ்ச்சி பண்ணி ஒத்துக்கிற வச்சதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். தேவையில்லாம அந்த 3 வரங்களையும் அவன் வீணாதான் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்றதும் சாந்தையாவுக்கு புரிஞ்சிச்சு. அதனால சாந்தையா எப்படியாவது அந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். பூதம் சொன்ன அந்த நாளும் வந்தது. 2 பேரும் சரியா கடைக்கு வந்துட்டாங்க. என்ன சாந்தையா, நான் உனக்கு கொடுத்த 7 வருடங்களும் முடிஞ்சிருச்சு. இப்ப நீ எனக்கு சொந்தமாக போற. உன்னுடைய ஆன்மாவை எனக்கு கொடுக்கணும். அதெல்லாம் சரி பூதமே. ஆனா நீ என்ன சூழ்ச்சி பண்ணி எப்படியோ உன் வலையில சிக்க வச்சிட்ட. நான் அந்த வரங்களை மட்டும் நல்ல வரங்களா கேட்டிருந்தா என்னோட உயிரும் தப்பிச்சிருக்கும். நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். என்னது? அந்த வரங்களை நீ நல்ல வரங்களா கேட்டிருந்தா உன் உயிரை காப்பாத்திருப்பியா? நீ எப்படி என்ன வரங்கள் கேட்டாலும் நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கியிருப்பேன். உங்க மனித அறிவுக்கெல்லாம் உயிரை காப்பாத்துகிற அளவுக்கு தைரியமில்லை. எல்லாரும் முட்டாள்கள்தான். அப்படி சொல்லாத பூதமே. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னோட உயிரை காப்பாத்திருவேன். அப்படியா? சரி சரி, அப்ப நான் உனக்கு கடைசியா ஒரு வரம் தருகிறேன். அந்த வரத்துல நீ எப்படி உன் உயிரை காப்பாத்திக்கிறேன்னு நான் பார்க்கறேன். உன்னுடைய கடைசி வரத்தை கேளு. எனக்கு இன்னொரு வரம் கொடுத்ததற்கு நன்றி பூதமே. இப்போ ஒன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னுடைய கடைசி வரம் என்னன்னா, நீ 7 காடுகள் 7 மலைகள் தாண்டி அந்த பக்கம் போயிருக்கணும். அங்க இருந்து 1000 வருஷங்களுக்கு நீ வெளியிலேயே வரக்கூடாது. அங்கேயே தான் நீ 1000 வருஷங்களும் இருக்கணும். இதுதான் என்னுடைய 3வது வரம். இப்படி சாந்தையா சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே பூதம் மறைஞ்சு போயிடுச்சு. அடடா,
நம்ம இந்த மனிதர்களை முட்டாள்னு நினைச்சோம். இவன் எப்படியோ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நம்மளையும் 1000 வருஷங்கள் இங்கேயே கிடக்கணும்னு சொல்லிட்டான். நம்ம இன்னொரு வரம் கொடுத்திருக்கவே கூடாது. நம்மள சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டான். சாந்தையா அந்த பூதத்தை ஏமாத்தி அனுப்புனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். வீட்டுக்கு போய் சந்திரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவசரமாக அல்லது யோசிக்காமல் செய்யும் செயல்கள் நல்ல முடிவை தராது. பெரும்பாலும் பிரச்சனையா அல்லது கெட்ட விளைவுகளை தான் தரும். அதனால நம்ம யோசிச்சு செயல்படணும்.